சீசி பால் பண்ணுறதுக்கு வெங்காயம், மிளகாய், மல்லிதெல்லாம் கட் பண்ணி வச்சு பிரெட்டு பாருங்கள் மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிக்கிட்டால் நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிட்டால் உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேச்சு வச்சுது சீவிக்காங்க. லைட்டாக நல்லா எடுத்துக்காங்க. நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்காங்க. மிளகு தூள் போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. கட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணி வச்சதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து மிளகாய் அதை போட்டுக்கோங்க. இஞ்சி கட் பண்ணி வச்சது போட்டுக்கோங்க. மல்லித்தலை போட்டுக்கோங்க. உப்பு, சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு சீவி எடுத்து இந்த மாதிரி சீவிக்காங்க. நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சதில் லைட்டாக பண்ணிக்காங்க. அந்த இதில் தட்டி அந்த சீஸ் எடுத்து உள்ளே வைங்க. உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விடுவாங்க. நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. அது தெரியக்கூடாது, தெரிஞ்சே வெடித்து வந்துடும். எண்ணெயில் போட்டாங்களா பார்த்துக்கோங்க. முன்னாடி கார்ன்ஃப்ளவர் இது நம்ம பவுட்ரு வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அதில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வெளியே வராது எண்ணெயில் போட்டாலும். இது ப்ரெட்டோட இது நம்ம அரைச்சி வச்சது மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். லைட்டாக திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விடக்கூடாது, கொஞ்ச நேரம் வெந்துட்டு உடனே திருப்பி விடணும். சீசி பால் எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த சீசி பால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குக்கிங்க மறந்துடாதுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக கமெண்ட் சொல்லுங்கள். பாய், டாட்டா.